நம்மை விடுவித்தவருடைய வல்லமையான கிரியை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்தின் முதல் நாளில் அவருக்கு செவி கொடுத்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, அவரை தேடி ஒரு சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய ஜனமாகி நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தலைமுறைக்கு தேவையான நன்மைகளாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நல்லா கேட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேரடியா ஒரு செய்திக்கு நான் போயிடுறேன். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். நேரமா யோவான் 10 அதிகாரம் 10 வசனம். சீக்கிரம் 10 நிமிஷம் இருக்குது, நான் செய்தியில முடிச்சிடுறேன். 1 4 2 பண்ணுங்க, 3 மட்டும் விட்டுருவோம். ரைட், ஓகே, கரெக்ட். ரைட், சீக்கிரம் யோவான் 10:10. இந்த வார்த்தையை மறக்க கூடாது. தட்டி எழுப்பி போன் பண்ணி யோவான் 10:10 அப்படின்னு என்ன பண்ண டக்குன்னு சொல்லிட்டோம். எனக்கு ஒரு யோனி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுக்கும் வர மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வரான் வீட்டுக்கு? வீட்டுக்கு திருட வரான். நீ இருக்கிற வீட்டுக்கு திருட வரான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் வரான். எந்த வீடு? எந்த வீடு? யார் வீடு? யார் வீடு? ஆமா, உண்மையா இல்லையா? பொய் இல்ல. யார் வீடு? ஞாபகப்படுத்த நீ நான் எப்படி வீடு அப்படி நீ சொல்லவில்லை, நீ சொல்லவில்லை. எபிரேயர் எடு, எபிரேயர். உனக்கு வேதத்தில் வசனத்தில் இல்லாம சொல்லக்கூடாது. எடுத்து வாசி. எபிரேயர் 3 அதிகாரம் எடுத்துட்டியா? அதுல 5 வசனம் படி, இல்ல 6 வசனம் படி. கிறிஸ்துவோ கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரன், அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொண்டு நாம் இருப்போமானால் நாமே அவரது வீடாய் இருப்போம். கை தட்டி. யார் வீடு? அப்பா யார் வீடு? அப்ப இந்த வீட்டுக்குள்ள யார் வரான்? அந்த வீடு பத்தி பிரச்சனை கிடையாது. எந்த வீடு? நீ தங்கி வாசம் பண்ற, நீ சாப்பிட்டு உறங்குகிற, சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய, நீ பயங்கர கலட்ட பண்ற அந்த வீட்டை பத்தி கவலை கிடையாது. அல்லேலூயா. அங்க கொஞ்சம் சண்டை இருக்கும், கொஞ்ச நேரம் சமாதானம் ஆகிடும். அங்க பிரச்சனை இருக்கும், அங்க சந்தோஷம் வந்துடும். அது அந்த வீடு, நாம் குடியிருக்கிற வீடு. அந்த வீடு பத்தி நீ கவலை கிடையாது. இது இந்த வீட்டை பத்தி தான் பிரச்சனை. எந்த வீடு? எந்த வீடு? யார் வீடுப்பா? யார் வீடு? இப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு வரம், அவனுக்கு பேர் திருடன். அல்லேலூயா, அல்லேலூயா. திருட வந்து என்ன சொல்றனா, நீ அமாவாசைக்கு அங்க போ, பௌர்ணமி கொடுத்துக்கு அங்க போ, அங்க சபையில சாப்பாடு போடுறான், உபவாசம் கொடுத்து அங்க போ, இங்க கிருத்திகை வச்சு இங்க ஒரு கூட்டம் நடத்துறான் அங்க போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு பேர் என்னது? திருடன். இந்த திருடன் என்ன பண்றானா, இந்த வீட்டுக்குள்ள வந்து இது யாருடைய வீடு? முடிவு பரியந்தம் நாம் நிற்போமானால் நம்ம யார் வீடு? நாம் கர்த்தருடைய வீடு. இது அவர் வாசம் பண்ணக்கூடிய வீடு. ஆமென். அதனால அவர் சொன்னாரு, ஒரு 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 ஆவி ஒரு வீட்டை விட்டு வெளியே போகுது. நல்ல கோச்சுக்கோ. ஒரு ஆவி, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பிசாசு இந்த வீட்டை விட்டு சபைக்கு உள்ள வந்த உடனே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன ஆயிடுது? வெளியே போயிடுது. அப்ப அவனுக்குள்ள எந்த ஆவி வரணும்? உனக்குள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற, மனுஷனுக்குள்ள இருக்கிற, பாவம் பண்ணி கொண்டிருக்கிற, அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆயிடுது?
வெளியே போகுது. அவன் கர்த்தருடைய சபைக்கு வந்துடுறான். எதை பண்ணிக்கணும்? எங்க வந்துடுறான்? ஞானஸ்தானம் எடுத்துடுறான். சரி, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்க? 1 2 3 அப்புறம் டக்கு டக்குன்னு அவ்வளோதானே? ரைட்டு 3 பேர். சரி ரைட்டு, ஓகே. என்னம்மா முன்ன மொழி பண்ணலையா? சரி பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப காலதாமதமாயிடுச்சு, ரொம்ப நாட்கள் ஓடிக்கிட்டு. ஆமென். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஆமாம், நல்லா புரிஞ்சுக்க. கிறிஸ்துவின் வருகை நாளைக்கு என்ன பண்ண முடியும்? ஆமென். யுத்தங்களையும் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கேட்கறமா இல்லையா? கேட்கறமா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. அத்தனை நாட்டையும் விட்டுட்டான். எந்த நாட்டுக்கு யுத்தம் வருதுப்பா? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். இஸ்ரேல் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். ஈரான் யாரு? இஸ்மாயில். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். யாக்கோபுக்கு ஏசாவுக்கு யுத்தம் நடக்குது. நல்லா புரிஞ்சு. இப்படி யாருக்கு தெரியும்? தெரியாது. ஈரான் யாரு? இஸ்மாயில். ஏசா சந்ததி. யாக்கோபு ஏசா பெரியவன், யாக்கோபு சின்னவன். யுத்தம் நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, இந்த செய்தி நீ கேள்விப்படும் போது என் வருகையில் சமீபம். கைதறிக்கதான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல போய் ஜெபத்துல உட்கார்ந்தேன். நைட் பிரேயர் ஒரு இடத்துல. அங்க ஒருத்தர் சொன்னார், அது உண்மையான 800 கோடி ஜனம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 800 கோடி ஜனம் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு ஆவியா நான் சொன்னாரு, ஒருவேளை 1000 கோடி ஜனங்க வந்தா உலகம் அழிஞ்சிருமா? அழிஞ்சிரும். ஏன் தெரியுமா? அப்போ உனக்கு வசந்த கத்தை நாம பண்றேன். என்னன்னா, அவருக்கு ஒரு நாள் எப்படிதான் 1000 வருஷம் போல. நல்லா புரிஞ்சுக்க. அவருக்கு ஒரு நாள் எப்படிதான்? ஒரே ஒரு நாள் அவருக்கு எப்படிதான் 1000 வருஷம் போல. அப்படியே வேதம் சொல்லுது, 1000 வருஷம் அவருக்கு எப்படிக்குது? ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 800 கோடி ஜனங்க இருந்தாக்கா, நான் நினைக்கிறது வேத வசனத்தின்படி நாளைக்கே 2 நாள்ல அது 1000 கோடியா மாறும். கைத்தறிக்கிறது. அப்ப முடிவு சமீபம். இயேசு வரப்போறாரு. யுத்தம் நடக்குது. இப்ப இன்னும் 3 நாள் ஆப்போசிட் ஆயிட்டான். இங்க 3 நாள் ஆப்போசிட் ஆயிட்டா, இங்க 3 நாள் ஆப்போசிட் ஆயிட்டான். நாடு உலகமே யுத்த காலமா மாறிடுச்சு. இனி வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. சீக்கிரமா மனம் திரும்பு. சீக்கிரமா ராஜ்யத்துக்கு வா. யார திருட மாட்டான்? யார் வேண்டாம்? திருட மாட்டான். தந்திரமா மாட்டான். திருட வரும். என்னத்தை திருட்டா? சமாதானத்தை திருடுறான். நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு நான் அப்படி உனக்கு போக விரும்பல. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அதுக்குதான் வரான். உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அவன் வரான், இன்னொருத்தர் வராரு. இப்ப நான் சொன்னல, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஆவி அது அவனை விட்டு என்ன பண்ணுது? வெளியே போகுது. வெளியே போயிட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்துட்டு சும்மா இருக்க கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் சரியாயிட்டேன் அதெல்லாம் கிடையாது. இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானஸ்தானம் எடுத்தவன் இந்த வீட்டை சுத்திகரித்து, இதுக்கு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ஒட்டுநக்கெல்லாம் தண்ணி பெயிண்ட் அடிச்சு சுத்தமா இருக்கிற வீடு. உள்ள போயிட்டு தண்ணி ரத்தத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்தோடனே இது எப்படி ஆயிடுச்சு? இந்த வீடு சுத்தமாயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு சுத்தமாயிடுச்சு. ஆனா ஒரு வீடுன்னா என்ன இருக்கணும்? ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? டைம் இல்ல பாரு. பொருள் இருக்கணும். அதுக்குள்ள கட்டில் இருக்கணும், பீரோ இருக்கணும், சாமான் இருக்கணும், பாத்திரம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இருக்கக்கூடாதா? அதுதான் வீடு. அது இல்லைன்னா அது காலியான வீடு. ஆமாவே இல்லையா? என்ன பேச மாட்டியா? வீட்டுக்குள்ள எல்லா பொருள் இருந்தா அது பேர் என்னது? வீடு. ஒண்ணுமே என்ன இருக்குன்னா வீடு காலி. இப்ப ஆவியான சொல்ற, அந்த ஆவி போயிடுச்சு, இந்த வீடு சுத்தமாயிடுச்சு. இங்க இந்த வீடு சுத்தமாயிட்ட பிறகு அதுக்குள்ள ஒரு பொருள் வரல. என்ன வரல? வீட்டுக்குள்ள ஒரு பொருள் வரல. அப்படியே தான் சும்மா தான் இருந்தது அந்த வீடு. அது வேத சொல்ல, அந்த வீடு ஜோடிக்கப்பட்டு வரதுதான். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சு? ஜோடிக்கப்பட்டுச்சு. சில பேர் காதல இருக்கிறதுலாம் கைட்டு போட்டு, மூக்குல இருக்கிறது கைட்டு. எதுல இருக்கிறது கைட்டினா, நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மூக்குல இருக்கிறது என்ன பண்ணீங்கன்னா அது கர்த்தருடைய மகிமையை தடுக்கும். அதே போல காலில் இருக்கிற மெட்டி என்ன பண்ணிடுறீங்க?
அது அபிஷேகத்தை கெடுக்கும், இது வந்து மகிமையை தடுக்கும். அதனாலதான் மெட்டி மூக்குத்தி எடுத்துக்கணும். நீ ஜிங்கு பச்சை கலர் வேணுமா, மஞ்சள் கலர் வேணுமா, கண்ணாடி கலர் வேணுமா, அலுமினிய கலர் வேணுமா, தங்க வளையல் வேணுமா, வெள்ளி வேணுமா, நீ மாட்டிக்கோ, எல்லாம் மாட்டிக்கோ, ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் அம்மா சொல்லுவான் கைட்டி போட்டுரு, வேணாம் எனக்கு தெரியல, நீ ஒரு மீட்டர் கூட கம்பல் என்ன பண்ணுவா, நல்லதா போட்டுதான். நான் ஒரு இடத்துல போனேன், போட்டுருது ஒரு ஆரம், அந்த கல்யாண வீட்டில் ஒரு மாதம் பார்க்குறாங்க, எப்படா லைட் ஆஃப் ஆகாம அதை அத்து முடியலாம் பார்த்து பண்ணி லேலூயா லேலூயா நிறைய போடு. இப்போ வாங்க முடியாது, இப்போ விலை கம்மியாகிடுது, வாங்க தான் வாங்கிட்டேன், பணம் தரேன், சீட்டு கிட்டு போட்டு வாங்கிட்டேன், கடை வாங்கி வாங்காத. ஆமே லேலூயா லேலூயா. வீடு சும்மா இருக்குது, சும்மா இருக்கிறது வீட்டை, இந்த வீட்டிலிருந்து போச்சு போய் அந்த ஆவியை அது பார்க்க வருது. நான் விட்டு வந்த வீடு எப்படி இது பார்க்க வருது, என்ன வந்தது, நான் விட்டு வந்த வீட்டை என்ன பண்ண அந்த ஆவியை வந்து பார்க்க வருது. பார்த்த உடனே சுத்தி பார்க்குது, வீடு எப்படி இருக்குது, வீடு அழகம். பைபிள் சொல்லுது அது பெருக்கி அது சோதிக்கப்பட்டு சுத்தமாகுது வீடு. அங்க பார்த்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அந்த வீடு ஜெபிக்கல, அந்த வீடு வேதத்தை வாசிக்கல, அந்த வீடு கர்த்தருக்கு பயப்படல, அதுல அபிஷேகம் இல்ல, அதுல வல்லமை இல்ல, அதுல மகிமை இல்ல, அதுல தேவ பிரசன்னம் இல்ல, அந்த கர்த்தருக்கு பயப்படல, ஆனா வீடு சோதிக்கப்பட்டுக்குது. ஆமே அல்லேலூயா. அது பாச்சு, ஆகா வீடு சூப்பரா இருக்குது, நான் இருக்கும்போது நாசமா இருந்தது, நான் இருக்கும்போது ஒண்ணுமே இல்ல, இப்ப வீடு எப்படி இருக்குது, இப்ப சூப்பர். இப்ப என்ன பண்ணுச்சு, அந்த வீட்டுக்குள்ள போமா போவாதாங்க, போவல, வீடு ஜோடிக்கப்பட்டு சுத்தமாக்குது, உள்ள ஒரு பொருள் இல்ல. இந்த வீட்டுல சபை இல்ல, இது கர்த்தரை தேடல, கர்த்தருக்கு பைபிள் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள அந்த ஆவி என்ன பண்ணல, உள்ள போகல, அது திரும்ப போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு போகுது, நான் போகும்போது சும்மா அந்த ஆவி போல யார் சொல்லிட்டு, நான் திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேற 7 ஆவி கொண்டு வருது. அதுவே பொல்லாத ஆவி. அப்படிதான் பொல்லாத ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது இப்படிதான் இது, பொல்லாத ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அப்படிதான் அது போய் தண்ணிலும் பொல்லாத, அதை காட்டிலும் பொல்லாத வேற 7 ஆவி கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள வருது. அப்ப வேதம் சொல்ல வேண்டும், அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை அதிக கேடுள்ளதா. கைத்தறி கதிரமை. அப்ப திருட எதுக்கு வரும் வீட்டுக்குள்ள, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். நான் திரும்ப சொல்றேன், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், சபையே கர்த்தருடைய பிள்ளையே தேவ ஆவியில சொல்றேன், சத்தியத்துபடி நீ நின்னா, சத்தியத்துபடி நீ வாழ்ந்தா, விசுவாசமா நின்னா, கர்த்தருக்கு பயந்தா, நீ எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, உன்னை தேடி எல்லாம் வரும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அங்க கூப்பிட்டா, எங்க கூப்பிட்டா, அது கூப்பிட்டா, இது கூப்பிட்டா, மாசு கூப்பிட்டா, பாருங்க கூட போற வேலை வச்சு கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. உபதேசத்தை கெடுத்துருவானுங்க சில பேரு. நான் திரும்ப சொல்றேன், அவர்கள் உடன்படிக்கை மீறுகிறவர்கள், நியாய பிரமாணத்துக்கு வாழ்கிறவர்கள். நம்ம தவக்காலம் அதுக்கு இவ காலம் அது, நமக்கு தவக்காலம் அவருக்கு 5 வார்த்தை எங்களுக்கு தவக்காலம் கிடையாது. 5 வார்த்தை 7 வார்த்தை நாங்க பேச மாட்டோம், நாங்க கர்த்தருடைய வார்த்தை தான் பேசுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்கு ஏன் தவக்காலம், எனக்காக இயேசு தவம் இருந்தார். ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா. இயேசு எனக்காக அவர் வனாந்திரத்திலே 40 நாள் எனக்காக தவம் இருந்தார். அவன் நாயகந்தவர்களா, நாயகந்தவர்களா. அவன் ஆனால் விசேஷித்த உபவாச நாள் வரும்போது என்னை ஒடுக்கி, என் சரீரத்தை ஒடுக்கி, எனக்காக, என் வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக கர்த்தரை நடத்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு நாள் விசேஷத்தை கூடுகை உபவாச நாள், அதுல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்னை தாழ்த்தி, என்னை வெறுமையாக்கி, இந்த சரீரத்தை ஒடுக்கி, இந்த வீட்டை ஒடுக்கி, இந்த ஆலயத்தை ஒடுக்கி நான் அவரை தேடினா அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, நன்மை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த திருட வந்து எல்லாத்தையும் திருடிட்டான். ஒரு சுகத்தை கத்துட்டான், ஒரு சந்தோஷத்தை கத்துட்டான், ஒரு ரட்சத்தை கத்துட்டான், நிம்மதியை கத்துட்டான், வருமானத்தை பிடிக்கிட்டான், எல்லா சந்தோஷத்தை பிடிக்கிட்டான்.
உன்னை அழிச்சிட்டான். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. உன்னை அழிச்சிட்டான், உன்னை கொன்னுட்டான், நிம்மதி கெடுத்துட்டான், எல்லாம் ஓடி போச்சு. இப்போ ஒருத்தர் வராரு, இப்போ ஒருத்தர் வர போறாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானும் யாருக்கு 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 ஒருத்த வந்து அழிச்சிட்டான். நான் வந்து பிசாசு சொல்றேன், அது பிசாசு தான். நான் சொல்றது யாருக்கு பேசுறீங்க? யார் பேசுறேன்? சொல்லுங்க, யார பேசுறேன்? யார் பேச சொல்லுங்க. ஜனங்களை ஒருத்தர் கெடுக்கிறான். இப்போ ஜனங்களுடைய ரட்சிப்பை ஒருத்தர் கெடுக்கிறான், ஜனங்களுடைய விசுவாசத்தை ஒருத்தர் கெடுக்கிறான், ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாய்க்கு ஒருத்தர் கெடுக்கிறான். யாருங்க? யாரு? யாரு? ஊழியக்காரன். யாருங்க? ஊழியக்காரன் கெடுத்துக்கிறாங்க. அமாவாசை பெரிய வச்சிருக்காரா? இவருக்கு வந்து எல்லாம் உட்காந்துட்டோமா? இவர் அங்க பேய் கூட்டு வரா. பேய் எப்பவும் ஓடும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போதே அவர் சமூகத்தில் வல்லமை இறங்கி உன் சரீரத்திற்கு வியாதியை குணமாக்கினார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. உன்னை பயமுறுத்தி வச்சிருந்தான். அப்படி மனுஷன் உன்னை பயமுறுத்தி வச்சுட்டான். அவனுக்கு பேர் தான் திருட. தந்திரமான வழிகிறான். நல்லா புரிஞ்சு. நான் திரும்ப சொல்றேன். இப்ப அமாவாசை வந்து மரத்துல வச்சு ஊர்ல இருக்கிறவங்க போய் வாவான்னு கூப்பிடுமா? ஊர்ல இருக்கிறவங்க வாவான்னு கூப்பிடுமா? நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்றேன். நீ இப்படி தப்பா எடுத்துக்காது. அதுதான் உண்மை. ஏசு கூட சொன்னாரு, இப்படித்தான் நான் பேசுவேன், இதுதான் என் உபதேசம், இதுதான் என் சத்தியம். உனக்கு கேட்க மனசு இருந்தா நீ கூட இரு, இல்லைன்னா தாராளமா போய்க்க. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படிதான் சத்தியம் இருக்கும். இப்படிதான் ஆண்டவர் ஆவியானவர் பேசுவாரு. நம்ம கூட இருக்கிறவர் அப்படிதான். நம்ம கூட இருக்கிறவர் யாரு? சத்திய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறவர். அவர் அப்படிதான் பேசுவாரு. வார்த்தையை பேசுவாரு. வார்த்தை பேர் என்ன பண்ண மாட்டாரு? பேச மாட்டாரு. நேற்று சொன்னாரு 3 கதை சொன்னாரு பாரு. அந்த கதை உனக்கு ஏதாவது மாற்றம் பண்ணுமா? கதை கேட்கறதுனால ஏதாவது ரட்சிப்பு வருமா? வராது. 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 வார்த்தை தான் உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும். அல்லேலூயா. 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 அதனால தான் நான் சொல்றேன் ஃபோன் பண்ணி யாரும் என்ன பண்ண மாட்டேங்க. நான் அன்னைக்கே சொல்லதான், எனக்கு 2 பேர் 3 பேர் இருந்தா கூட நான் கத்திட்டு என் கூட கரத்தை தண்ணி கை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட அழிவு வந்துடும். சொல்ல முடியாது, நாளைக்கே வந்துடும். புரிஞ்சுக்கோ. அங்க அவன் நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏவிகானை அனுப்பி அங்க அடிக்கிறான். இப்ப பாரு, உனக்கு பெட்ரோலு, உனக்கு டீசலு, உனக்கு கேஸ், உனக்கு மண்ணெண்ணெய் இல்லைன்னா என்ன பண்ணுவ? வாழ முடியுமா? முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கோ. முதல்ல உனக்கு கேஸ் முக்கியம், இப்ப உனக்கு பெட்ரோல் முக்கியம், இப்ப உனக்கு மண்ணெண்ணெய் முக்கியம். இப்ப இது 2 இல்லைன்னா என்ன ஆயிடுவீங்க? என்ன ஆயிடுவான்? எவ்வளவு நாள் தான் வெறுவை வச்சு எழுப்ப முடியுமா? பின்னாடி திரும்பி போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. தயவுசெய்து மனம் திரும்ப, சத்தியத்தில் நீ கட்டித்து. ஒரு வசனத்தை நான் படிக்க வரேன். அவர் சொல்றாரு, நானும் அதற்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் உனக்கு என்ன கொடுப்பாரு? அவரு உன் ஜீவனை காப்பாரு. சொல்ற கைத்தட்டிய உன் ஜீவனை என்ன பண்ணுவாரு? அவன் திருடுறான், உன்னை பயப்படுத்திட்டான், அவன் பக்கமா உனக்கு இருக்கிறான், உன்னை வஞ்சிக்கிறான், உன்னை திருடுறான். நீ போய் சும்மா போயிட்டு வருவ. இப்ப நான் அடிக்கடி சொல்றேன்ல, இந்த பிளஸிங் டீம் போறாங்க, இந்த ஏஞ்சல் டீம் போறாங்க, இதெல்லாம் போறாங்க. சும்மா விடுறோமா? நம்ம திட்டுறோம். நீ போனா அங்க போனா சும்மா வருவ. ஏதோ ஒரு 10 ரூபாய் காணி போனியோ போட மாட்டியா? அப்ப அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு திருட. அவன் திருட. கர்த்தர் உனக்கு கொடுத்த சபையில நீ தேவனை தேடக்கூடிய ஸ்தலத்துல வந்து நீ அவருக்கு என்ன பண்ணா? காணிக்க போகணும். இப்ப அடுத்த வாரம் தான் நடக்க போகுது. இந்த பேடு வாசிக்கிற இன்னொருத்தர் தபேலா வராரு. நாத்திகமா தபேலா ஒருத்தர் வரணும். அடுத்த நாத்திகமா இல்ல 1ஆம் தேதி வரதுக்கு வராரு. இப்ப வரக்கூடிய காணிக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த காணிக்கு வேதம் சொல்லுகிறது, அதுக்கு காணிக்கைக்கு பேரு கர்த்தர் சொல்றாரு, அது தர்ம பணம். என்ன பண்ண அதுக்கு பேரு? ஆமா, அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது என்ன பண்ண? தர்ம பணத்தை கொடுத்து எச்சரிக்கையா இருக்கிற. சும்மா உள்ள தசம், நீ கொடுக்கிற தசம பாகம் அது ஊழியக்காரனுக்கு. ஆமென். நல்லகோரி, நீங்க உங்களுக்கு உண்டான பலத்திலே கற்றுக் கொடுத்த உங்களுக்கு வருமானத்துல நீங்கள் தவறாமல், நீங்கள் சோர்ந்து போகாமல், விசுவாசத்தை விழுகாமல் நீங்க கத்துக்கு என்ன பண்றீங்க?
தசமமாக கொடுக்கிறீங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். அல்லேலூயா. எந்த நெருக்கடியிலும் நீ கர்த்தருக்கு தசமமாக கொடுக்கும்போது உனக்கு நெருக்கடி வராமல் கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆமென். அதுல மட்டும் மனசு மாறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தசம பாகத்தை எடுத்த ஆமென். அல்லேலூயா. உனக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் ஃப்ரீயா வருது. 100 ரூபாய் தசம பாகம் நீ கொடுக்கமா கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்கல இது வரைக்கும்? ஏன் கொடுக்கல? சரி, கர்த்தர் பார்த்துப்பாரு. இப்ப அவர் சொல்றாரு, அவன் திருடுறான். வந்து நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அதை கைத்திர கர்த்தர் மைப்படி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். ஒரு வசனத்தை சொல்றேன், திரும்ப சொல்றேன். உங்களுக்கு எனக்கு நான் சொல்றேன், நான் 2004 முதல் அந்த அற்புத வார்த்தை ஊழிய சபையில காலம் வச்சேன். எனக்கு வச்சேன் 2004. அது மாசம்லாம் ஞாபகம் இல்லை. அற்புத வார்த்தை ஊழியம் நான் போன சபைக்கு பேரு அற்புத வார்த்தை. அது டிஃபரெண்ட், யாரெல்லாம் வைக்க முடியாது. அது ஆவியில வைக்கிறது, கர்த்தருடைய ஆவியில வைக்கிற பேரு தான். சும்மா பேர் வச்சுக்கிறான். இயேசுவே ஆறுதல் செப்பி விடு, அவர் ஆறுதல் தான். இதெல்லாம் மாமி சைடுல வைக்கிறது பேரு. இயேசுவை அழைக்கிறோம், அதெல்லாம் மாமிசத்தில் வைக்கிற பேர் அதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சபையில எதுக்கு வந்து இப்போ நான் காலை வச்சிருக்கேன் காணிக்கல, எதுக்கு வந்து அந்த அற்புத வார்த்தை முடிச்சு சபையில காலை வச்ச பிறகு சொல்ல வந்தது அவங்க நான் கட் பண்றேன், மறந்துட்டேன் திடீர்னு. அல்லேலூயா. திடீர்னு நான் பண்ண மாதிரி வருது. அது முடிச்சு அதெல்லாம் கத்திரிக்க மாட்டேங்க. ரைட் விடுவோம், அதை கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. நம்ம அங்கே பார்க்கலாம். இது முடிப்போம். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். எடுத்து வாசி. ஏசி 5ஆம் அதிகாரம். திடீர்னு ஞாபகப்பட்டு நான் சொல்லலாம். நான் ஏன் கல்மிச்ச டைம் ஆயிடுச்சா? 20 5ஆம் அதிகாரம் 20-21. அவள் ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு நான் முடிச்சிடலாம். ஒரே ஒரு வசனம். தீமையை நன்மை என்று நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கொஞ்சம் யோசிக்கணும் இந்த வார்த்தையை. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி நான் இங்க வரேன். நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல சொல்லுங்க. தீமை எது? தீமை எது? தீமை நல்லா புரிஞ்சுக்கணும். இது பாரு, நான் திரும்ப சொல்றேன், அப்படியே வரேன். இங்கே சத்தியத்தில நிற்கக்கூடிய நம்மை திசை திருப்பக்கூடிய எந்த மனுஷ வார்த்தைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? செவி கொடுக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் நான் சொல்றேன், எங்களை நடத்துகிற எங்கள் மேய்ப்பன் எங்களை சத்தியத்தில் நன்றாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப என்ன மாத்திரானா ஆவியானவர் எப்படி பேசுறாரு பாரு. தீமை எது? தீமை நாள் பார்க்கிறது, குறி கேட்கறது, அமாவாசை யமகண்ட ராகுகளை பார்க்கறது, மனுஷனுடைய புத்திக்கு படி ஓடுறது, இதெல்லாம் என்னது? இது தீமை. ஆனா அவன் என்ன பண்றான்? இந்த தீமையை என்ன சொல்றான்? நன்மை. நீ வந்து அமாவாசை பத்தி சொன்னா உனக்கு நன்மை நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறியா? அல்லேலூயா. 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 சபைக்கு போகாம பொல்லாத ஆவியை உன்னை பலப்படுத்தி உன்னை பலவீனப்படுத்தி வீட்டில் உட்கார வைக்குது. ஆனா சபையின் ஒழுங்கு 8 மணிக்கு வர முடியும். இங்க இல்ல, நம்ம சபைக்கு வர முடியாம சில பேர் 7 மணிக்கு சபை, 8 மணிக்கு சபை இதெல்லாம் இருக்குது. அங்க போகக்கூடிய விசுவாசிகள் அங்க போகாம ரெடி ஆகி சபைக்கு போகாம 11 மணி 12 மணி 1 மணிக்கு எங்க போறான்? இயேசு அழைக்கிறார். எங்க போறான்? அழைக்கிறார். 11 மணி கூட நீ வந்துடலாம். இப்ப நான் ஒருத்தர் கேட்டேன், உங்க சபையில முதல் ஆராதனைக்கு எத்தனை பேர் வருவாங்க? 50 பேர் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? சரி, 2வது ஆராதனைக்கு அப்பவும் 20-30 பேர் தான் வருவாங்க. ஏன்டா 2 சேர்த்து கொண்டா வைக்க கூடாதா? ஆமாவா இல்லையா? இப்ப நீ என்ன சொல்லணும்? ஐயா 2வது ஊழியக்காரன் அவனுக்கு என்ன, எப்ப வந்தாலும் அவனுக்கு என்ன வந்துடும்? எப்ப வந்தாலும் அவனுக்கு என்ன வந்துடும்? இப்ப தீமையை அவன் எப்படி நன்மையா மாத்திரம் பாரு.
8 மணிக்கு கத்துற, 8 மணிக்கு இல்ல 7 மணிக்கு கத்துற தேர்தல் சபை ஒழுங்கு, 8 மணிக்கு கத்துற தேர்தல் சபை ஒழுங்கு, 9 மணிக்கு கத்துற சபை ஒழுங்கு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டானா, உனக்கு நேரம் இருக்கும்போது சபைக்கு வா. எப்படி சொல்றாமா, உனக்கு நேரம் இருக்கு 9 மணிக்கு 8 மணிக்கு ஆராதனை வராத, 11 மணிக்கு இன்னொரு ஆராதனை வரும், அதுல வா. இப்ப அவன் என்ன ஆகிறான்ல, நம் தீமை என்ன பண்ணிடுறாமா, 8 மணிக்கு ஆராதனை வான்னு சொல்ல மாட்டான், 11 மணிக்கு வந்தாலும் உனக்கு என்ன வந்துடும் அவனுக்கு. இது நல்லதா கெட்டதா, நல்லதா கெட்டதா, திரும்ப யோசி, நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, போறாங்க சபைக்கு போறாங்க, சபைக்கு நேரத்துல கிளம்பி போகாம 1 மணிக்கு 2 மணிக்கு எங்க போறாங்க, கை போட்டு வந்து எழுதிட்டு எங்க ஜீசஸ் கல்லது ஒருத்தர் என்ன பண்றாரு, ஏசு அழைக்கிற கை போட்டு அங்க ஓடுறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஊழியக்காரர் எப்படி மாற்றி வச்சுக்கிறாங்க, எங்க வந்துரு அமாவாசைப்பட்டு சுதந்திரமா வந்தீங்கன்னா பே அப்படின்னா உனக்கு கட்டலாம் உடையும், என்ன முடியுமா, என்ன முடியுமா, என்ன முடியும், கட்டு முடியுமா. அப்ப எங்க ஐயா சொல்வாரு, இது பாவம், வீட்டுக்கு வச்சிருக்கோம் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் வச்சிருக்கோம் பர்ஸ்ல, வீட்டுக்கு அரிசி மீன் குழம்பு எதனா பருப்பு கருப்பு வாங்கலாம், குடும்பம் நடத்துறாங்க. அந்த 500 என்ன ஆயிடும், சபைக்கு சும்மா போவியா, ஆட்டோவுக்கு மாத்தணும், பிளஸிங் டிவி போனாக்கா, ஏஞ்சல் டிவி போனாக்கா, ஏசு அழைக்கிற சபைக்கு போனாக்கா 500 ரூபாய் என்ன பண்ணி ஆகணும், மாத்தணும். 500 ரூபாய் ஒடிதா இல்லையா, என்ன இந்திரா 500 ரூபாய் ஒடிதா இல்லையா, 500 ரூபாய் ஒடிச்சுட்டா போய் என்ன பண்ணோம், அப்ப கட்டு ஒடிதா இல்லையா, கட்டு ஒடிதா இல்லையா. பர்ஸ்ல வச்சிருப்ப 100 5 100 ரூபாய் நோட்டு வச்சிருப்ப, ஒரு கட்டா வச்சிருப்ப 5 100 ரூபாய் நோட்டு, நீ அங்க போயினா ஒரு நோட்டு ஒடிதா இல்லையா, கட்டு ஒடிதா இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது தீமையை நன்மையா மாத்துறாம, ஆனா அது நன்மை கிடையாது, அது தீமை தான். வந்தா உனக்கு பேய் நோய்ன்றான், பௌர்ணமி கொடுத்துக்கு வா, அமாவாசை கொடுத்துக்கு வா, கிருத்திகை கொடுத்துக்கு வா, இந்த ஜெபத்துக்கு வா, அந்த ஜெபத்துக்கு வா. வேதம் சொல்லுகிறது வாரத்தில் முதல் நாளில் அவரை தேடினார், கர்த்தரை சந்திக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மாத்திட்டார் தீமையை, முடிச்சுப்பா ஒரு 2 நிமிஷம் முடிப்பா, நன்மையாகவும். ஏன்னா இதெல்லாம் உனக்கு விளங்கன அவர் சொல்றாரு, சொன்னாதானே ஜனங்க கேட்பாங்க, நீ சொன்னாதானே புரியும், கத்து கொடுத்தாதான் பிள்ளைங்க கத்துக்கும். அப்ப கத்து கொடுக்க பொறுப்பு யாருக்கு, டேய் சொன்னையோட புறம்போக்கு நாய் கேட்க மாட்டாரா. நான் உனக்கு கொடுத்த உன் ஜனங்களுக்காக, உன் பிள்ளைகளுக்காக உனக்கு கத்து கொடுக்க சொன்னேன், என் வாயில என் வார்த்தையை வச்சுனேன், சொன்னியா கேள்வி கேட்க மாட்டாரா, அது கேட்பாருன்றத உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற திரும்ப அங்கேயும் இங்கேயும் ஓடுற வேலையே இருக்க கூடாது. அவர் சொன்னார் நீங்கள் இங்கதான் உனக்கு செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடக்குது, உனக்கு வெள்ளிக்கிழமை நடக்குது, இதுக்கு மேல என்ன வேணும், வாரம் ஃபுல்லா நடத்துற கூட நான் நடத்த ரெடி, நீ வரது வேண்டியது நான் ரெடி, ரெடியா, நீ ரெடியா, வாரம் ஃபுல்லா நடத்து நான் ரெடி. ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் 3 மணிக்கு 3 மணி வரைக்கும் என்ன பேசணும் பேசிட்டு இருப்பேன் நான், நீ ரெடியா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேயும் ஓடாத, உனக்கு செவ்வாய்க்கிழமை உனக்கு கர்த்தரை தேடக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு வெள்ளிக்கிழமை கர்த்தரை தேடக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு. ஆமென், எப்படி தோணுது, இங்க ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கிறது, எங்க ஒரு டைம் ஆயிடுது, எங்க ஒருத்தர் கடன் வாங்கிறது, இந்த கடனை கொடுக்க அவங்கிட்ட போய் என்ன பண்ணா, இங்க 1000 கடன், இந்த 1000 கடன் அடிக்க அவங்கிட்ட எவ்வளவு வாங்குது, 1500 2000 வாங்கி இங்க 1000 கொடுத்துட்டு அவங்கிட்ட எவ்வளவு ஆயிடுது 2000, அங்க கொடுக்க முடியாம வட்டி கட்ட முடியாம இன்னொருத்தர் எவ்வளவு போகுது 3000, அந்த 3000 வட்டி கட்டணும், இன்னொருத்தர் எப்படி போகுது. இதுதான் வாழ்க்கையா போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வாழ்க்கை இல்ல, இது ரட்சிப்பு இல்ல, இது சமாதானம் இல்ல, இது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இங்கதான் வர இருளை வெளிச்சமாயிட்டார். அமாவாசை என்ன, இருள். அமாவாசை என்னது, இருள். அவன் என்ன சொல்றா, அது இருள். இருளை என்ன வெளிச்சம் சொல்ற. இன்னைக்கு வந்தாதான் உனக்கு விடுதலை வரும். விடுதலை என்னது, விடுதலை என்னது, ரட்சிப்புனா உனக்கு வெளிச்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அவன் சொல்றான் இருளை
வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறான். அவனுக்கு ஐயோ கை தெரிவிக்க வைப்படி. நான் இதோட முடிக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு போகக்கூடாது. இது பிக் ஸ்டடி. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருங்கள். எதுல நீங்களுங்க? விசுவாசத்தோடு இரு, ஜபத்தோடு இரு, அவருக்கு பயந்து வாழு, சத்தியத்தின்படி வாழு, நம்பிக்கையா இரு, அங்கே இங்கேயும் ஓடாத. ஆமே. ஓடுகிறவர்களை பார்த்தா கூட அவளுக்கு புத்தி சொல்லு. ஆமே. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அமருங்கள், அமர்ந்து என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், உன்னை தேடி வருவேன். கையை தட்டி கதமை. அப்படி சாதிக்கிறான, அப்படி உன்னை இழுக்கிறான, உன்னை பலவீனப்படுத்துறான. இங்க வந்தாதான் உனக்கு அற்புதம் நடக்கும், இங்க வந்தாதான் உனக்கு பேய் ஓடும், இங்க வந்தாதான் உனக்கு நோய் குணமாகும், இங்க வந்தாதான் கட்டு ஓடியும். இப்படி இருளை வெளிச்சமா சொல்றாங்க. அவனுக்கு என்ன பேரு? அவனுக்கு ஐயோ. ஆமென், அல்லேலூயா. அப்ப சத்தியத்தின்படி வாழ்கிற நமக்கு தான் எந்த இடம் இது? சத்தியத்தின்படி வாழ்கிற நமக்கு எந்த இடம்? பரலோகம். ஆமென், அல்லேலூயா. ஜாக்கிரதையா வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை மணிக்கு வரணும்? 3 மணிக்கு. அங்க ஏ பிளாக் வந்துருக்க. 3 மணிக்கு ஜெபம்